இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக பிரசித்தி பெற்ற அந்தியூர் மாட்டுச்சந்தை வெறிச்சோடியது. இதனால் வியாபாரிகள் கலக்கமடைந்துள்ளனர். மிகவும் பழமையான இந்த கால்நடை சந்தைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் மாடுகளை வாங்கவும் விற்பனை செய்வதும் வழக்கம். மேலும் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளை சேர்ந்த வியாபாரிகளும் மாடுகளை வாங்கி செல்ல இங்கு வருகை தருகின்றனர். மாடுகளை இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து வியாபாரிகள் யாரும் கால்நடைகளை விலை கொடுத்து வாங்க முன்வராததால் மாட்டுச்சந்தை வெறிச்சொடி காணப்பட்டது. இதனால் கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தவர்கள் திரும்ப அழைத்து சென்றனர். இங்க அடிமாடுகள் மட்டுமல்ல, விவசாய நிலங்களுக்கு தேவையான உழவு மாடுகள், கறவை மாடுகள், ஆடு, இது எல்லாமே காலங்காலமாக இங்கே வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தினால இன்னைக்கு இதை பார்த்த வெளிமாநிலத்தினுடைய வியாபாரிகளும் விவசாயிகளும் விற்பனைக்கும் கொண்டு வரல, வாங்குறதுக்கும் யாரும் வரல. வாரம் 10-30 மாடு 100 மாடாட்டம் வருங்க. இந்த வாரம் வரலிங்க, சரியா வியாபாரமே இல்லைங்க. எல்லாம் கோந்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம். அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு 50 டிக்கெட்டு கூட வரல.